அன்னைக்கு ராத்திரி பொன்னையன் அவர் பொண்ணுங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு என்னமோ நம்ம கிராமத்தாளுங்க இந்த பையனை ஏதாவது பண்ணி என்னோட அக்காவை மாதிரியே அந்த பேய்களுக்கு பலி கொடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்குமா. யாரு பெத்த பிள்ளையோ, நாளைக்கு நான் சீவலப்பேரி போய் பூசாரிய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் அந்த சிறுவனும் கேட்கிறான். ஏற்கனவே பயந்து போன அவன் இங்க இருக்கிறது ஆபத்து, எப்படியாவது இங்கிருந்து போயிடணும்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு மெதுவா வெளியில போறான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியில வரல. பதட்டமான சூழ்நிலையில கழுகு கூட்டங்க கிராமத்தை சுத்தி வட்டம் போட்டுட்டு இருக்கு. கொட்டாரக்கரை பகவதி அம்மனோட ஆசியோட மலையாள தேசத்திலிருந்து வந்த சுடலை மாடசாமி குற்றால அருவியில குளிக்கிறாரு. இனிமே எங்கேயும் அடைக்கலமா போய் தஞ்சமடையக்கூடாது, நமக்கான கோட்டையை உருவாக்கி அம்மன் சொன்னது மாதிரியே வரம் கொடுக்கும் தெய்வமா இருக்கணும்னு முடிவு பண்ணி திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரிய நோக்கி போறாரு. காலத்தின் தெய்வங்கள் தொடர் மூலமா சுடலை மாடசாமியோட வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்த்து வர்றோம். முதல் எபிசோட்ல ஒரு இளம் ஜோடி தங்களோட பையன் ஒரு காட்டுக்குள்ள தொலைச்சிட்டாங்க. 2வது எபிசோட்ல அந்த பையன் எங்க போனான். 3வது எபிசோட்ல அந்த பையன் போன கிராமம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு 4வது எபிசோட்ல அந்த சிறுவன் அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு அவனோட பெத்தவங்க கிட்ட வந்து சேர்ந்தானா இல்லையா அப்படின்றதோட சுடலை மாடசுவாமி மலையாள தேசத்திலிருந்து வந்து சீவலப்பேரில கோவில் கொண்ட கதையையும் பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்ல முதல் 3 எபிசோடையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, இல்லனா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு புரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் மௌன மதில், நான் உங்கள் லிங்கா. வாங்க கதைக்குள்ள போகலாம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சீவலப்பேரி கிராமம். பாண்டிய மன்னர்களின் வம்சத்துல வந்த ஸ்ரீவல்லப பாண்டியன் மக்களோட குடிநீருக்காக ஏரியை கட்டுனான். அவனோட பேர்லயே அந்த ஏரி ஸ்ரீவல்லப ஏரி என்று அழைக்கப்பட்டது. அது மருவி காலப்போக்குல ஸ்ரீவலப்பேரியாகி சீவலப்பேரியானது. இங்க தாமிரபரணி, சித்ரா நதி, கோதண்டராம நதி ஆகிய 3 நதிகளும் இணைகின்ற திருவேணி சங்கமம் என்ற இடம் இருக்கு. இதை முக்கூடல் என்றும் சொல்லுவாங்க. அங்க ஒரு தடவை வறட்சியான காலத்துல மாசானம்ன்ற 12 வயசு சின்னஞ்சிறு பாலகன் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் கூட்டத்தை தனியா மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த ஆடுகளை அடிக்காமலும் அதட்டாமலும் உரிமையோட அழைப்பதும் அதை கொஞ்சுறதும்னு ஆடுகளோட அந்த சிறுவன் பழகிறத பார்த்த ஒரு சாமியாரு அவன்கிட்ட போய், குழந்தாய், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுன்னு கேட்கிறாரு. காவி உடையும் கால்ல ஆணிகள் பொருத்தப்பட்ட செருப்பும் கையில திருவோடும் வச்சுக்கிட்டு உயரமான தோற்றமும் அதுக்கு ஏத்த மாதிரி அகன்ற உடல்வாகும் கொண்டு நரைத்த தாடியோட நிமிர்ந்த நிலையில நின்னுட்டு இருந்த அந்த சாமியாரை பார்த்தான் மாசானம். சாமி, உங்களுக்கு கொடுக்கற மாதிரி கையில ஒண்ணுமே இல்லையே, நான் வீட்டுல இருந்து கொண்டாந்த சோளக்கஞ்சிய இப்பதேன் குடிச்சு முடிச்சேன். பரவாயில்லப்பா, ஏதாவது ஒரு ஆட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து கொடு, நான் அதை குடிச்சு பசியாரிக்கிறேன்னு அந்த சாமியார் சொல்றாரு. சாமி, முக்காவாசி ஆடு சினை ஆடுத்தேன், ஈத்தளஞ்ச ஆடுங்க கிட்டையும் இப்ப எப்படி பாலை கறக்கிறது அப்படி சொன்ன போது அவனுக்கு பக்கத்துல இருந்த ஆட்டை காட்டி, இந்த ஆட்டுல இருந்து எனக்கு பாலை கறந்து கொடுன்னு சொல்றாரு அந்த சாமியாரு. அதை கேட்ட மாசானம் சத்தமா சிரிச்சான். சாமி, அது மலட்டு ஆடு, அதுல போய் எப்படி சாமி பாலை கறக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சான். இறுகிய முகத்தோட, குழந்தாய், நான் சொல்றத நீ கேளு, அந்த ஆட்டுல பால் வரும், இந்த திருவோட்டுல பாலை கறந்து கொடுன்னு சொல்லி தன் கையில இருந்த திருவோட்டை கொடுக்க தயக்கத்தோட வாங்குனான் சிறுவன். அந்த மலட்டு ஆட்டோட மடியில பால் கறக்க பால் வந்தது. திருவோடு நிரம்புனுச்சு. அந்த சிறுவன் வியந்து போய் எந்திரிச்சு அந்த சாமியாரை பார்த்தான். கருவேலங்குடி காட்டுக்குள்ள அந்த சிறுவன கழுகு கூட்டங்கள் துரத்துது. ஒரு இடத்துல தடுக்கி விழுறான். அப்ப திடீர்னு அந்த கிராமத்து பெரியவர், எங்க கிராமத்தை நீந்தான்பா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தூக்குறாரு. உடனே தூக்கம் கலைஞ்சு சத்தியமூர்த்தி பதற்றத்தோடு எந்திரிக்கிறாரு. பக்கத்துல இருக்க தன்னோட பையனை பாக்குறாரு. அப்பா, என்னாச்சுப்பா அப்படின்னு தீரன் கேக்குறான். ஒண்ணும் இல்லடா செல்லம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில உட்கார்ந்தாரு. ஏன் நமக்கு இப்படியெல்லாம் கனவு வருது? கனவுல வர்றது நம்ம பையனா இல்ல அந்த ருத்ரனா? ஒருவேளை ருத்ரனா இருந்தா அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்? குழப்பத்தோட உட்கார்ந்திருந்த சத்யாவுக்கு ஒரு போன் வருது. யார் இந்த நேரத்துல கால் பண்றது அப்படின்னு போன் எடுத்து பாக்குறாரு. கயல்விழி காலிங் அப்படின்னு டிஸ்பிளேல வருது. அது அவரோட மனைவி கயல்விழி நம்பர். சத்யாவோட முகமே பயத்துல பீதி அடைஞ்சது. என்ன இது,
இந்த சிம் கார்டே நம்ம கிட்ட தானே இருக்கு, யார் கால் பண்றது அப்படின்னு அட்டென்ட் பண்றாரு. ஆனா அந்த பக்கம் எந்த குரலும் கேட்கல, யாருமே பேசல. திடீர்னு ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மெதுவா ஒரு குரல் கேக்குது. சத்யா பரபரப்பாகி ஹலோ யாரு பேசுறது அப்படின்னு கேட்கும்போதே டக்குன்னு ஃபோன் கட் ஆகுது. உண்மையிலேயே நம்ம சுய உணர்வோட தான் இருக்கோமா இல்ல கனவு ஏதும் கண்டுட்டு இருக்கோமா அப்படின்னு தன்னைத்தானே ஒரு தடவை சோதிச்சு பார்த்துக்கிறாரு சத்யா. அந்த போனை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காரு. பொன்னையன் தன்னோட மகள்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு தேவிகா அப்பா அந்த பையனை காணோம்பா அப்படின்னு சொல்ல 3 பேரும் பதறி போயிட்டாங்க. அப்பா நான் போய் வெளியில பாக்குறேன்னு சொன்ன தேவிகாவை பொன்னையன் தடுத்தாரு. இந்த நேரத்துல வெளியில போறது நல்லது இல்லம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? எங்கேயோ இருந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவனை பெரிய ஆபத்துல மாட்ட வைக்கிறது பாவம்பா. அவனை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவனோட பெத்தவங்க கிட்ட நம்ம தான் சேர்க்கணும். தயவு செஞ்சு வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காட்டுக்குள்ள சிறுவனை தேடி போனாங்க. சத்தியமூர்த்தி அவரோட படுக்கையின் விளிம்புல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வந்த போன் கால் உண்மைதானான்னு கால் ஹிஸ்டரிய செக் பண்றாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் அவரோட மனைவி கயல்விழிக்கும் நடந்த உரையாடலுக்கு அவரோட நினைவுகள் போகுது. நமக்கு ஒரு பெண் குழந்தை போதும்னு கயல்விழி சொல்ல, கயல் எனக்கு ஒரு பையன் வேணும், அவனையும் நான் IPS ஆக்கணும், இது என்னோட கனவுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு இனிமே எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு உன்கிட்ட நான் கேட்க போறது இல்ல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்டை விட்டு கிளம்புறாரு. சில மாதங்கள் கழிச்சு ஹாஸ்பிடல்ல சத்தியமூர்த்தி உக்காந்துருக்காரு. அதே நாள் ஹாஸ்பிடல்ல ஓடுற டிவியில ருத்ரன்னு 4 வயசு பையன் சதுரகிரி மலைக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹாஸ்பிடல் நர்ஸ் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமூர்த்தி முதல் தடவை அவரோட பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அவரோட மனைவி கயல்விழி எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம உட்கார்ந்திருக்க சத்யா சொல்றாரு, இங்க பாரு கயல், நம்ம பையன் எவ்வளோ அழகா இருக்கான்னு. ஆனா கயல்விழியோட பார்வையில கோபமும் சோகமும் தான் இருந்தது. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சத்தியமூர்த்தி அவரோட படுக்கையில உட்கார்ந்திருக்கும் போது பொழுது விடிஞ்சது. அவர் ஆபீஸுக்கு கிளம்புனாரு. சிறுவனை தேடி காட்டுக்குள்ள போன பொன்னையனும் அவரோட மகள்களும் எங்க தேடியும் அவன் கிடைக்கல. அந்த ஆவிங்களுக்கு பயந்து கிராமத்தாளுங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வரல. அவங்கள நிறைய உருவங்கள் பின்தொடர்வது மாதிரி இருந்தது. அதே நேரத்துல அந்த காட்டுக்கு மேல நிறைய கழுகு கூட்டங்கள் வட்டம் போட்டுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வர்றது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். மனசுல பயம் இருந்தாலும் சிறுவனை கண்டுபிடிச்சி ஆகணுமேன்னு 3 பேரும் தேடினாங்க. தூரத்துல அன்னைக்கு பஞ்சாயத்துல பேசின அந்த கிராமத்து பெரியவர் அந்த சிறுவனை தூக்கிட்டு போறத பாக்குறாங்க. உடனே அந்த திசையை நோக்கி வேகமாக போறாங்க. சிறுவனோட கையில இருந்த திருவோட்டை வாங்கி பாலை குடிச்ச சாமியாரு தன்னோட சுயரூபத்தை காட்டினாரு. வந்திருக்கிறது அந்த மாயாண்டி சுடலை மாடசாமி தான். கம்பீரமான தோற்றத்தோட கனிவான சிரிப்போட, சிறுவா உன்னிடம் தேடி வந்த எனக்கு கோயில் கட்டி பூஜித்து வா அப்படின்னு அந்த சுடலை ஆண்டவர் சொல்ல, அதுக்கு அந்த சிறுவன், ஐயா வயசுல இளையவன், பருவத்துல சிறியவன், என்னால என்ன செய்ய முடியும், உன்னோட நான் இருக்கேன், உன்னால முடியும் என்றார் சுடலை. சாமி அப்படியே செய்றேன், என்னோட தலைமுறைக்கும் நீந்தான் காத்து நிக்கணும், நோய் நொடி வராம பாதுகாக்கணும்னு கேட்டான் மாசானம். உடனே சுடலை மாடன், எனக்கு கோயில் கட்டி கொடை கொடுத்து பூஜித்து வா, உன் தலைமுறையையே காத்து நிக்கிறேன், குலம் சிறக்க வாழ வைக்கிறேன், ஊர் மக்களை காப்பாத்துறேன், நோய் நொடி அண்டாம பாத்துக்கிறேன், என்னை நம்பி வருவோருக்கு எப்பிணியாகினும் அப்பொழுதே நீக்கி வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த சுடலை மாடன் தான் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு கீழே இருந்த மண்ணை எடுத்து தன் விரலை தொட்டு அதை மாசானத்தின் நாக்குல ஓம்னு எழுதுறாரு. சாயங்காலமானது. ஆடுங்களை கெடையில அடைச்சிட்டு தன்னோட உறவினர்கள் கிட்டையும் ஊரார்கள்ட்டையும் நடந்ததை சொன்ன அந்த சிறுவனை யாருமே நம்பல. மாறா எல்லோரும் கேலி பேசினாங்க. இவன் பேச்சை யாருமே ஒரு பொருட்டா கூட மதிக்கல. சுடலைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையேன்னு வேதனைப்பட்ட மாசானம் அங்கிருந்து புறப்பட்டு கால் போன போக்குல சதுரகிரி மலைக்கு போனாரு. அங்க சித்தர்கள் பலர் இருக்க அங்கிருந்த ஒரு ரிஷி கிட்ட சீடனானாரு. வேதங்களை கற்றறிஞ்சாரு. சத்தியமூர்த்தி படிச்சது வளர்ந்தது எல்லாமே டெல்லியில. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்ன்ற கனவோட இருந்தாரு. அம்மா அப்பா இல்லாத அவரை படிக்க வச்சு வளர்த்தது எல்லாமே அவரோட அத்தை தான். அவருக்கு இந்த அமானுஷ்யம் பேய் பூதங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா
கொஞ்ச நாளா அவர் வாழ்க்கையில நடக்கிற நம்ப முடியாத சம்பவங்கள்னால அவரோட மனசு அமைதி இல்லாம இருந்துச்சு. ராத்திரி அவருக்கு வந்த கனவு, விசித்திரமான ஃபோன் கால், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது அங்க ருத்ரனோட அம்மா பிரியா ஏற்கனவே கமிஷனர் ஆபீஸ்ல உட்காந்துருந்தாங்க. சத்தியமூர்த்தியை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னா. சத்யா, உள்ள வாங்க பிரியா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. உள்ள போன பிரியா சத்யா கிட்ட கேட்டா, சார், ருத்ரன் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா சார்? இல்ல பிரியா, இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். சத்யா தன்னோட கவலையையும் பதற்றத்தையும் மறைச்சிட்டு பிரியா கிட்ட பேசினாரு. உங்க பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா நானே உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க இங்க வந்து அலைய வேண்டாம். சார், ருத்ரன் தொலைஞ்சி போனதிலிருந்து நானும் என் பொண்ணும் தனியாதான் வீட்டில் இருக்கோம். அடிக்கடி நைட்டு யாரோ ஜன்னலுக்கு வெளியில வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. அது யாரு என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? சரி, நீங்க போங்க, நான் பார்க்கறேன் அப்படின்னு சத்யா சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாரு. சதுரகிரி மலைக்கு போன அந்த பாலகன் மாசாணம் தன்னோட 24வது வயசுல வேதங்கள் அத்தனையையும் கத்துக்கிட்டு வாலகுரு சாமியா சீவலப்பேரி வந்தாரு. நீண்ட ஜடாமுடியோடையும் காவி ஆடையோடையும் இருந்த மாசான கோணாரை பார்த்த அந்த ஊர் மக்கள் அவரை சன்னியாசி கோணார்னு பேரிட்டு வணங்குனாங்க. அன்னைக்கு ராத்திரி சன்னியாசி கோணாரோட கனவுல வந்த சுடலை மாடசாமி, நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறமா மூவாற்றங்கரையில நான் சுயம்பு வடிவா தோன்றியிருப்பேன். நான் உனக்கு காட்சி தர இதே உருவத்துல எனக்கு சிலை வடிவமிட்டு வணங்கி வான்னு சொல்லி முறுக்கு மீசை முகத்தோடையும் வீச்சருவா கரத்தோடையும் தனது உருவத்தை காட்டினாரு. அதன்படியே சுடலை மாடனுக்கு வாலகுரு சன்னியாசி கோணார் கோயில் கட்டினாரு. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிரியா வழக்கம் போல தன்னோட மகள் தியாவுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறா. அப்ப தியா சொல்லுறா, அம்மா, ருத்ரன் தொலைஞ்சதுக்கு அப்பாவை மட்டும் குறை சொல்றியே, உன் மேல தப்பே இல்லையா? நீங்க 2 பேருமே எங்களை கண்டுக்கல. காலையிலிருந்து நைட்டு தூங்குறது வரையும் எப்ப பார்த்தாலும் கேமராவை வச்சுக்கிட்டு உங்க வேலையில தானே நீங்க குறியா இருந்தீங்க. இந்நேரம் தம்பிக்கு உங்க ஞாபகமே இருக்காது, மறந்திருப்பான். ஏன்னா அவன் உங்களை மிஸ் பண்ற அளவுக்கு அவன் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. தன் பொண்ணு தியா கேட்கிற கேள்விக்கு பிரியானால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அதெல்லாம் உண்மைதான். தியாவை தூங்க வச்ச பிரியாவுக்கு தூக்கம் வரல. அந்த நேரத்துல ஜன்னலுக்கு பக்கத்துல அதே உருவம் வந்து நிக்க இதுக்காகவே காத்திருந்த பிரியா அடுத்த நொடி வெளியில போய் பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. காட்டுக்குள்ள தூரத்துல அந்த பெரியவர் அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது தேவிகா ஓடி போய் அவரை தடுத்தா. விரக்தியும் கோபமும் கலந்த குரல்ல, நில்லுங்க, என்ன செய்றீங்க நீங்க? அந்த பையனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இவன் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம கிராமத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கடவுளே அனுப்புன மாதிரி வந்திருக்கான். சூழ்நிலையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அடம்பிடிக்காம இந்த பையனை என் கூட அனுப்பு அப்படின்னு அவர் சொல்லும் போது தேவிகா சொன்னா, நம்ம கிராமத்தை காப்பாத்தணும்னா இந்த கிராமத்தை விட்டு போன அந்த சுடலை மாடசாமிய மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஒரு மாந்திரீகன் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி சொன்ன முட்டாள்தனமான சடங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம செய்யறது அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியாதும்மா, உன்னோட அப்பா கிட்ட கேளு. நம்ம அதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிட்டோம், ஆனா எதுவும் பலன் அளிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சிறுவன், இங்க இருந்தா இவங்க நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு முதலா அவன் அந்த கிராமத்துக்கு வந்த அந்த ஊர் எல்லை பக்கம் வேகமா ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்த தேவிகா அவன் பின்னாலேயே ஓடுறா. சத்தியமூர்த்தி அவரோட நண்பர் ராஜாராம் வீட்ல இருக்காரு. சத்யா நடந்த நிகழ்வுகளை ராஜாராம் கிட்ட சொன்னாரு. ராஜாராம் சொல்றாரு, இங்க பாரு சத்யா, கனவுன்றது நம்முடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்க நினைவுகளாலையும் மன அழுத்தத்தினாலையும் ஏற்படுது. நீ ரொம்ப குழம்பி போய் இருக்க. இப்ப உனக்கு நல்ல ஓய்வு தான் தேவை. உன்னோட மனைவி நம்பர்ல இருந்து வந்த காலை ட்ரேஸ் பண்ணி பாத்தியா? ஆமாண்டா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணவே முடியல. அந்த சிம் கார்டு என்கிட்ட தான் இருக்கு, அந்த நம்பர் ஆக்டிவ்லயே இல்ல. அப்புறம் எப்படி கால் வந்திருக்கும்? அது உன்னோட இல்யூஷனா இருக்கும்னு எனக்கு தோணுது சத்யா அப்படின்னு ராஜாராம் சொல்ல, எது உண்மை எது மாயைன்னு தெரியாம உண்மையிலேயே சத்யா குழம்பிதான் போயிருக்காரு. அந்த நேரத்துல ருத்ரனோட அம்மா பிரியா சத்யாவுக்கு கால் பண்ண சத்யா அதை கட் பண்றாரு. சத்யா போன் எடுக்காததுனால சத்தியமூர்த்தியும் ராஜாராமும் பேசிட்டு இருக்க அதே நேரம் ருத்ரனோட அம்மா பிரியா சத்யாவை பார்க்க அவர் வீட்டுக்கு போறாங்க. சத்யா, ஒருவேளை அந்த பையன் ருத்ரன் அந்த குகைக்குள்ள போய் டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ போயிருந்தா? ஏன்னா அந்த புத்தகத்துல யாரு ஒருத்தவங்க தியானம் பண்ணி ஒரு குழந்தையோட மனநிலையை அடையிறாங்களோ அவங்களால இது சாத்தியமாகும்னு போட்டிருக்கு.
அதோட கடந்த காலத்துக்கு போகும்போது நிகழ்கால நினைவுகள் எல்லாம் அழிஞ்சிடுமாம். அவங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நினைவுகள் மட்டும்தான் இருக்குமாம். அதனாலதான் சித்தர்கள் எல்லாத்தையும் துறந்து அந்த இறைவனை மட்டுமே மனசுல நினைச்சு தியானம் பண்றாங்க. எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்ல ராஜா. எனக்கும் நம்பிக்கை இல்லதான் சத்யா. ஆனா எல்லா கோணத்திலையும் நம்ம யோசிக்கணும்ல. முந்தைய நாள் ராத்திரி அந்த நிழல் உருவத்தை பார்த்து பிரியா ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தபோது அங்க இருந்தது பிரியாவோட கணவர் கார்த்திக். ஏற்கனவே ருத்ரனை இழந்த நிலையில 4 வருஷமா தன்னோட மகளையும் பிரிஞ்சிருந்த கார்த்திக் அடிக்கடி ராத்திரி அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போறத வழக்கமாக வச்சிருந்திருக்காரு. கார்த்திகை பார்த்த பிரியா அந்த நேரத்துல கோவப்பட கார்த்திக் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கார்த்திக்கோட நண்பர் ருத்ரனை சென்னையில எங்கேயோ சமீபத்துல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது சத்யாவோட பையன் தீரனா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த விஷயத்த சத்யா கிட்ட சொல்ல கமிஷனர் ஆபீஸ் போன பிரியா சத்யா அங்க இல்லாததுனால அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு அவருக்கு கால் பண்றாங்க. ஆனா சத்யா கால் எடுக்கல. பிரியா சத்யாவுக்கு மெசேஜ் பண்றாங்க, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். சத்யா அந்த மெசேஜ் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா வீட்டுல இருக்கிற தீரனை பிரியா பார்த்தா குழப்பமாகிடும். உடனே பிரியாவுக்கு கால் பண்றாரு சத்யா. ஆனா அதுக்குள்ள பிரியா காலிங் பெல் அழுத்திட்டாங்க. கதவை திறந்தது தீரன். தீரனை பார்த்த பிரியாவுக்கு அதிர்ச்சி. ருத்ரானு கட்டி பிடிச்சாங்க. தீரன் கொஞ்சம் பயந்துட்டான். அந்த நேரத்துல கால் பண்ண சத்யா கிட்ட பேசின பிரியா, சார் என் பையனை எப்படி கண்டுபிடிச்சிங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சத்யாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிரியா, நீங்க என் வீட்லயே இருங்க, நான் நேரா உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு. இதையெல்லாம் ராஜாராம் கிட்ட சொல்லிட்டு குழப்பத்தோட உட்கார்ந்திருந்த சத்யாவுக்கு இன்னொரு போன் வருது. சிறுவனை துரத்திட்டு பின்னாடியே ஓடி வந்த தேவிகாவை கழுகு கூட்டங்கள் துரத்த ஆரம்பிக்குது. பின்னாடி திரும்பி தூரத்துல பாக்குறா. இப்ப அந்த கிராமத்திலையும் காட்டுலையும் ஆயிரக்கணக்கான கழுகு கூட்டங்களும் நிறைய அமானுஷ்யமான உருவங்களும் அலைஞ்சிட்டு இருக்கு. அதோட நிறைய அழுகுரல்களும் அலறல்களும் கேக்குது. ஒரு வழியா ஊர் எல்லைய தாண்டி வந்தா. முன்னாடி ஓடி வந்த சிறுவனையும் கழுகு கூட்டங்கள் துரத்த அவனும் ஒரு வழியா ஊர் எல்லைய கடக்க ஒரு இடத்துல தடுக்கி விழுறான். விழுந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அந்த நேரத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு தெய்வீகமான பொண்ணோட குரல் கேக்குது. குழந்தாய் ருத்ரா, ஏன்பா அழுதுட்டு இருக்க, பயந்துட்டியா? குழப்பத்தோட உட்கார்ந்திருந்த சத்யா போன் எடுத்து பேசுறாரு. ஹலோ சத்யமூர்த்தி சார், நான் மதுரை மாவட்டம் சாப்டூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அந்த பையன் ருத்ரன் தொலைஞ்சி போன வழக்கு சம்பந்தமா இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா ஒரு விசித்திரமான தகவல் கிடைச்சிருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே குகை பக்கத்துல ஒரு 4 வயசு பையன் கண்டெடுக்கப்பட்டதா ஒரு புகார் பதிவாயிருக்கு. சத்யமூர்த்தி அதிர்ச்சியோட, 40 வருஷத்துக்கு முன்னாடியா? நீங்க என்ன சொல்றீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமா சார், 1984 வருஷம் பொன்னை என்றவரு அந்த குகை பக்கத்துல ஒரு பையனை கண்டெடுத்ததா புகார் கொடுத்திருக்காரு. சத்யமூர்த்தி குழப்பத்தோட அவரு எந்த ஊருன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, திருநெல்வேலி மாவட்டம் கருவேலங்குடி கிராமம்னு. ஊர் எல்லையில கீழே விழுந்த சிறுவன் ருத்ரன் அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல பின்னாடி வந்த ஒரு பெண்மணி, குழந்தாய் ருத்ரா, ஏன்பா அழுகிறன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். பயப்படாதப்பா, எப்ப நீ அந்த ஊர் எல்லைய தாண்டி வந்தியோ அப்பவே என் கணவர் மாயாண்டி உன்னை பார்த்துப்பாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சிறுவனை தேடி பின்னாடி ஓடி வந்த தேவிகா அவனை பார்த்துட்டா. சிறுவன் தனியா உக்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா அவ வேகமா அவன் கிட்ட ஓடி வந்தா. தேவிகாவை பார்த்த ருத்ரன் பக்கத்துல திரும்பி பார்க்கறான். யாருமே இல்ல. குழப்பத்தோட முழிக்கிறான். கருவேலங்குடி கிராமமா அப்படின்னு கேட்டபடியே போனை கையில புடிச்சபடியே சத்யாவோட கை நடுங்குனுச்சு. அவரு மெதுவா தரையில உக்காந்தாரு. இதுக்கிடையில ராஜாராம் சத்யா கிட்ட சொன்னாரு, சத்யா, கருவேலங்குடி கிராமத்தை பத்தி நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாமே அமானுஷ்யமான முறையில கழுகுகள் தாக்கி இறந்துட்டதா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவரோட மனசுல பல்வேறு கேள்விகள் எழும்பினது. அவசரமா பேச நினைச்சாலும் சத்யமூர்த்திக்கு குரல் வரல. அந்த தகவல் ஒரு மின்னல் அடிச்சது மாதிரி அதிர்ச்சியா அவரை முழுமையா மயக்கி புதிர்களை சரி செய்யும் முயற்சியில உள்ளம் திக்குமுக்காடுனுச்சு. அவரு கொஞ்சம் கூட தாமதிக்காம அவரோட அத்தைக்கு கால் பண்ணாரு. ருத்ரனோட இந்த வழக்க பத்தி அவங்க கிட்ட சொல்லி, கருவேலங்குடி கிராமம் பொன்னை என்றவர் யாரு அத்தை அப்படின்னு கேட்டாரு.
இவ்வளவு நேரம் இதையெல்லாம் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்ததோட கேட்டுட்டு இருந்த சத்தியமூர்த்தியுடைய அத்தை தேவிகா, அது என்னோட அப்பாதான்பா அப்படின்னு சொல்ல சத்யாவுக்கு இப்பதான் காணாம போன ருத்ரனே தான்தான்ற உண்மை புரிஞ்சது. இவ்வளவு நாள் அவருக்கு ஏற்பட்ட இல்யூஷன்ஸ் மற்றும் கனவுகள் எல்லாம் சின்ன வயசுல அவருக்கு நடந்த உண்மை சம்பவங்கள் தான்றதை உணர்ந்தாரு. சத்யாவோட வீட்டுல இருக்க பிரியாவுக்கு ருத்ரனுக்கு ஏன் தன்னோட ஞாபகமே இல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு புரியல. ஒருவேளை சத்தியமூர்த்தி தான் தன்னோட பையனை கடத்தி வச்சிருந்திருக்காரா, அவருதான் இத்தனைக்கும் காரணமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போதே ராஜாராம கூட்டிட்டு சத்யா வீட்டுக்கு வந்தாரு. நடந்த விஷயங்களை ராஜாராம் பிரியா கிட்ட எடுத்து சொன்னாரு. ஆனா பிரியா அதெல்லாம் நம்பவே இல்லை. அந்த நேரத்துல சத்யா வேற வழி இல்லாம, உங்களுக்கு உங்க பையன் ருத்ரன் தானே வேணும், ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த தீரன் தான் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் உக்காந்தாரு. 30 வயசான இந்த பிரியா தான் தன்னோட அம்மானு 44 வயசான சத்யாவால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சீக்கிரமே உண்மையை உணர்வாங்க அப்படின்னு நினைச்சு சத்யா உட்கார்ந்திருந்த போது அவருக்கு இன்னொரு போன் கால் வருது. கயல்விழி காலிங்னு டிஸ்பிளேல வருது. அதே பதட்டத்தோட சத்யா போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. சத்யாவோட மனைவி கயல்விழி தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்க பண்ண காரியத்தினால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன் நம்ம ஒரு பொண்ணோட இருந்திருக்கலாமே, இப்ப பாருங்க இன்னொரு பையன் வேணும்னு நீங்க எடுத்த முடிவுனால எனக்கும் இந்த நிலைமை, உங்களுக்கும் இந்த நிலைமை. அப்ப சத்யா சொல்றாரு, கயல் எல்லாத்தையும் நீ ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்ட. வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறது இப்ப ரொம்ப சாதாரணமா ஆயிருச்சு. உனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தோம். உன் வயித்துல பிறக்கலனாலும் தீரன் நம்ம பையன்தான். எதையும் நீ புரிஞ்சுக்கவே இல்லை. சொந்த பந்தங்களோட பேச்சை கேட்டு மனசை போட்டு குழப்பி அந்த முடிவு எடுத்துக்கிட்ட. அதுக்கு கயல், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, நீங்களும் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல சத்யாவுடைய மனம் பீதி நிறைஞ்சது. இதயம் வேகமா துடிச்சது. டக்குன்னு போனை கட் பண்ணாரு. அந்த நேரத்துல ராஜாராம் வந்து, யாரு சத்யா போன்ல அப்படின்னு கேட்டாரு. கயல்விழின்னு சொன்ன உடனே ராஜாராம் ஒரு மாதிரி பார்த்தாரு. இங்க பாரு சத்யா, உன்னோட மனைவி இறந்து 2 மாசம் ஆச்சு. பேசாம நீ 1 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சன்னியாசி கோனார் மறைவுக்கு அப்புறமா அவருக்கும் ஊருக்குள்ள கோயில் கட்டப்பட்டது. அது அவர் வாழ்ந்த வீடுன்னு சொல்றாங்க. இது போத்தி கோயில் என்று அழைக்கப்படுது. இங்கு தை மாதம் சிறப்பு வழிபாடு நடக்குது. சுடலை கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாள் கொடை விழா நடைபெறுது. பங்குனி கடைசி நாளன்று போத்தி கோயில்ல பூஜை செஞ்சு அங்கிருந்து அவரை கோயிலுக்கு அழைத்து வருவதா இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுடலை மாடன் மாசான கோனாருக்கு நாவில் ஓம்னு எழுத மண் எடுத்த இடம் மயான பூமியானது. அங்கிருந்துதான் மண் எடுத்து வந்து கோவில்ல திருநீரா தராங்க. ஆண்டுக்கு ஒரு முறை டிராக்டர் கொண்டு மயானகரையில தோண்டி திருநீர் மண் அள்ளப்படுது. சுமார் 600 ஆண்டுகளா மண் அள்ளப்பட்டும் அங்க எந்த பள்ளமும் இன்னும் ஏற்படல. மண்ணெடுக்க தோண்டிய சில நாட்கள்லயே அந்த இடம் இயல்பா சமதளமாகுது. எல்லாம் சுடலையின் அற்புதம் என்கிறார்கள் சீவலப்பேரி மக்கள். இந்த திருநீரு மண்ணை பூசினால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள். இந்த கோயிலில் மூலவர் சுடலை மாடனின் வலது புறத்தில் தாய் பேச்சியம்மனும் தாய் பிரம்மசக்தியும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். அவருக்கு எதிரே புதியன் சாமியும் அவருக்கு பின்புறம் முண்டன் சாமியும் அருள் பாலிக்கின்றனர். பனை மரங்கள் வளர்ந்திருக்கும் அடர் சோலை, தாமிரபரணி பாய்ந்தோடும் ஆற்றங்கரை, அமைதி தழுவும் அற்புத சூழல், இவையாவும் ஒரு சேர கொண்ட தலத்தில் காவல் தெய்வமாய் வீச்சருவா கரத்தோடும் முறுக்கு மீசை முகத்தோடும் காத்து நிற்கிறார் சுடலை மாடன். இந்த 4 எபிசோடுக்கும் நீங்க தர ஆதரவை வச்சுதான் இந்த கதையை கமிஷனர் சத்தியமூர்த்தியின் கோணத்துல இன்னும் மர்மமா கருவேலங்குடி காட்டுல நடந்த அமானுஷ்யங்களை சுவாரஸ்யமான கதையா உருவாக்கி தர முடியும். ஆனா ஒவ்வொரு வாரமும் சஸ்பென்ஸோட கதையை முடிக்கிறதுக்கு பதிலா ஒரே வீடியோவா தர முயற்சி பண்றேன். அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் மற்ற தெய்வங்களுடைய வரலாற்றை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கதை ஒரு புதிய முயற்சி. இதுல 3 காலகட்டத்தை இணைக்கிற மாதிரி திரைக்கதை உருவாக்கி இருந்தேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கதை புரிஞ்சு வீடியோ பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த பதிவு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இன்னும் உங்களோட பாராட்டுக்களை கீழே இருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா தெரிவிக்கலாம். மௌனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.